ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை செக்ஷனிலே நாம் அநேக விதமான காரியங்கள் தேவன் நம்மளுக்கு ரெவலேஷனை கொடுத்திருக்கு. சிலவங்க சத்தம் கேட்டோம், சிலவர் அவர் சரீரத்தில் அனுபவித்தோம். ஆமென். சிலவர்கள் சரீரத்தில் அனுபவிக்கிற வல்லமா, ஒரு சிலவங்கள் இங்கே அது அக்கினியா இறங்கி வருது, அக்கினியுடைய ஒரு இதா இருப்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் அதை காட்டுறது ஒரு நெருப்பு தண்ணீர் ஊற்றுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமாய் வேதத்தில் இருந்து நம்முடைய ஹிருதயத்தின் வேதனை அறிகிற ஒரு கர்த்தர் என்று சொல்லி சொன்னார். ஆமென். இந்த 6ஆம் நாளிலே 2ஆம் பகுதியிலே தேவ சமூகத்தில் நாம் வரும்பொழுது நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். விலாபங்கள், புலம்பலின் புஸ்தகங்கள், பிரலாபங்களா? எஸ். மூன்றாம் அதிகாரம் 8ஆம் வசனம். ಇದಲ್ಲದೆ ನಾನು ಮೊರೆಯಿಟ್ಟು ಕೂಗಿಕೊಂಡರೂ ನನ್ನ ಭಿನ್ನಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡನು. இப்படி மறுபடியும் ஒரு படி கொஞ்சம் சத்தமாப்பா. ಇದಲ್ಲದೆ ನಾನು ಮೊರೆಯಿಟ್ಟು ಕೂಗಿಕೊಂಡರೂ ಇದಲ್ಲದೆ ನಾನು ಮೊರೆಯಿಟ್ಟು ಕೂಗಿಕೊಂಡರು ನನ್ನ ಭಿನ್ನಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡನು. ಆಮೆನ್. ഹല്ലേലൂയ. മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാമോ? ലാമെന്റേഷൻ ചാപ്റ്റർ 3 verse 8. ഞാൻ കൂകി നിലവിളിച്ചാലും അവൻ എൻ്റെ പ്രാർത്ഥന തടുത്തു കളയും. ഞാൻ കൂകി നിലവിളിച്ചാലും അവൻ എൻ്റെ പ്രാർത്ഥന തടുത്തു കളയും. തമിഴിൽ വാസിക്കും பொழுது வழியை ஜெபத்தை அடைத்து என்னுடைய குறிக்கோள் இதுதான். நான் பேச விரும்புகிறது இதுதான். ஜெபத்தின் வாசலை அடைக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நம் கூக்குறுதலை அடைக்கிற ஒரு அனுபவம். இந்த அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்ப்பீர்களானால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து இறக்கவும் ஒரு ஆறுதலும் ஒரு சமாதானத்தையும் கிடைக்கிற ஒரு அனுபவத்தை இந்த புலம்பலின் புஸ்தகத்திலே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அப்படி இந்த இதனுடைய 8ஆம் வசனத்தில் நாம் வரும்பொழுது அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, ஆமென், ஜெபத்தை தடுத்து நிறுத்தி இருக்கு. ஹலோ, என்னை பாருங்க, கவனிங்க. பிரைஸ் எல்லாம் நீ அநேக நாடுகளாய் ஜெபிச்சும் உன்னுடைய ஜெபம் தடுக்கப்பட்டதா இருந்தால் அதுக்கு என்ன காரணம் வந்து கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா. உபவாச நாள் 6ஆம் நாளாச்சு. நம்முடைய ஆராதனை நெருப்பா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே அமைங்கி கீழே போச்சு. அப்படி இல்லை, மேலதான் இருக்கணும். ஹல்லேலூயா. உபவாச நாட்கள் வந்து சொல்லும் பொழுது அந்த அநேக இடங்களில் பார்த்தார். அதாவது ஒரு பகுதியில் எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய வல்லமை இறங்கினதுனாலே ஆமென், தேவனுடைய ஆவி இறங்கினதுனாலே ஆமென், தேவ கிருபை இறங்கினதுனாலே அந்த இடத்தில் நான் பார்க்கிறது, ஊழியர்களுக்கு நின்று ஆமென், ஊழியர்கள் நின்று ஊழியம் பண்ண முடியாத அளவுக்கு தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. அபிஷேகம் இறங்கினால் ஆராதிச்சு கொண்டே இருப்பீர்கள், தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இங்க நின்று நாங்க ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஒரு கை தட்டுங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க சொன்னாத்தா ஒரு சிலங்க வேணுமா வேணாவா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதெல்லாம் வரணும், அதுதான் விடுதலை. ஹல்லேலூயா. அந்த இடத்தில் சலோமோன் ஆலய கட்டி அங்கே ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்தை குறித்து நான் பார்க்கிற ஒரு காரியம் அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? ஊழியர்களுக்கு என்ன பண்ண முடியல, ஊழியம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும்போது காத்திருந்தவர்கள் நடுவே தேவவல்லமை அக்கினி, ஒரு பெரிய சத்தம். அந்த சத்தம் முடிஞ்ச அவர்கள் அந்நிய பாஷை, பலவிதமான பாஷைகள் பேசினார்கள். ஹல்லேலூயா. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ஓடி வந்தாங்க. ஊர்ல இருக்கிற ஆமென், என்னடா நடக்குது பார்த்தா வித்தியாசமான பாஷைகள் பேசுகிறார்கள்.
இவர்கள் வெளியில ஆளுகள் இல்லையா, இவங்க என்ன பாஷை பேசுறாங்க, ஏதோ பைத்து வச்சு தண்ணி அடிச்சுட்டு பேசுறாங்கன்னு தெரியலன்னு சொன்னான். அதுல ஒருவன் எந்திரிச்சு நிற்கிறான், பேதர். இது பாருங்க, தண்ணி அடிக்கிற நேரம் ஆகல, இவன் மணி 3 தான் ஆகுது, தண்ணி அடிக்கிற நேரம் வரல, நாங்கள் ஆவியிலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய கேள்வி இதுதான், ஜெபம் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? நம்முடைய நிறைய ஜெபங்களுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. எத்தனையோ உபாசனங்கள் கடந்து போயிருக்கு, எத்தனையோ ஜெபங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்? எனிவன் யாருக்கு நான் சொல்ல முடியுமா? ஒன்று பாவம், குறைகள், இனி தேவனை அறிந்ததுக்கு பிசாசின் தடை, விசுவாச குறை, தேவனுடைய சித்தம் இல்லாத ஜெபம் 6. 2 காரியங்கள் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் அடங்கினது தான். நீங்க சொன்ன ஒண்ணுதான் வெரைட்டி வித்தியாசம். ஒண்ணுதான் நீங்க பகுத்து நீங்க சொன்னீங்க. பட் முக்கியமா 2. 1 பிசாசு தடுக்கும், 2 ஆண்டவர் தடுக்கும். ஹல்லேலூயா. 1 பிசாசு தடுக்கும், பட் நமக்கு ஆண்டவர் தடுத்தன்னு சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப பரிசு. நோ, என்னுடைய ஜெபத்தை யார் தடுக்க மாட்டார்? ஆண்டவர். அப்ப நம்ம முதல்ல பிசாசியை தடுக்கணும்னு நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவ வல்லமா விட்டு நம்ம எப்போ தூரம் போகிறோமோ, அதாவது வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள்ள நம்ம எப்போ நுழைகிறோமோ, அந்த இடத்தில் யார் விழுகிறான்? அந்த இருள்னு சொன்னாலே யாரு? ஹல்லேலூயா. இடம் கொடுத்தோம். அது என்ன? அந்த இருள்னு சொன்னா என்ன? அது என்ன? பாவம்னா என்ன? அது என்ன? அது ஒரு வார்த்தையில் ஒதுக்காதுங்க. அதில் நிறைய கருத்துக்கள் இருக்கு. தேவனுக்கு பிரியம் இல்லாதது எல்லாம் தவறுதான். ஹல்லேலூயா. அது ஒரு வார்த்தையா? எத்தனை இருக்கு? நிறைய. அப்படி 1 2 3 4 5 அப்படின்னு போலாம். இனி பழைய ஏற்பாடு நம்ம எடுத்து பார்த்தால், கட்டளைகள் எடுத்தால் 10 கட்டளை, அதுக்கப்புறம் 270 கட்டளை, அப்படி 1000 மேலே 200 அப்படின்னு கூடி போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவின் அன்பினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக் கொண்டு வந்த ஆண்டவர். அபிஷேகம் இருக்கிறவனுடைய ஜெபத்தை தடையும். ஹலோ, ஹல்லேலூயா. எப்படி தடையும்? தடைபடுகிறது எப்படி? ஹல்லேலூயா. ஆண்டவர் தடுக்கிறதை குறித்து நான் அப்புறமா சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்பவும் பிடிச்சது என்ன? பிசாசு தடை பண்ணது எப்படி நம்ம உடைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கட்டை இன்னைக்கு உடைக்கணும். எங்க ஐயா வர்றாரு, எங்க ஐயா வந்து வச்சுக்கோ, அவளை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஐயாவெல்லாம் வர்றதில்லை, கர்த்தர் வராமல் இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஆமென். கர்த்தர் வராமல் இருந்தால் ஒன்றும் நடக்காது. இந்த வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஜெபஸ்தலத்துக்கு போகிற ஒரு மனுஷன் அவனுக்கு விரோதமாய் ஜெபஸ்தலத்துக்கு, பிரார்த்தனா ஸ்தலத்துக்கு போறதுக்கு, ஜெப இடத்துக்கு போகிறதுக்கு பிளாக் பண்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 16ಆಮ್ ವಚನ 16 ಬಳಿಕ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುವ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಗಾರುಗತಿಯಾದ ಒಬ್ಬ ದಾಸಿಯು ನಮ್ಮೆದುರಿಗೆ ಬಂದರು. ಅವಳು ಕಣಿ ಹೇಳುವುದರಿಂದ ಅವಳ ಯಜಮಾನರಿಗೆ ಬಹು ಆದಾಯವಾಗುತ್ತಿತ್ತು. ಬಳಿಕ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುವ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಗಾರುಡಗಾತಿಯಾದ ಒಬ್ಬ ದಾಸಿಯು ನಮ್ಮ ಎದುರಿಗೆ ಬಂದರು.
ಅವಳು ಕನಿ ಹೇಳುವುದರಿಂದ ಹ್ಮ್. ಅವಳ ಯಜಮಾನರಿಗೆ ಹ್ಮ್. ಬಹು ಆದಾಯವಾಗುತ್ತಿತ್ತು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ அந்த இடத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு தாசி பொண்ணு, அந்த பொண்ணுனை வச்சு சம்பாதிக்கிற ஒரு கும்பல் அங்கே இருந்தது. ಪೌಲು ಪ್ರಾರ್ಥನೆ ಜಗತ್ತಿಗೂ போய்ಕೊಂಡಿருக்கிறோம். ಪ್ರಾರ್ಥನಾ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹalleluya. நல்லா கவனிக்கணும், அப்பதான் புரியும். ஆமென். தூக்கம் வந்தானா போச்சு. ஹalleluya. ஆமென். ஹalleluya. அப்போ அவங்க வந்துட்டு போறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அடுத்த வசனம் நான் வாசிக்கும் பொழுது, அப்போ பிரார்த்தனா ஸ்தலத்துக்கு போற வழியில் தடையாய் நிக்கிறது யாரு? இந்த குறி பேசுகிற வல்லமை இருக்கிற ஒரு பொண்ணு, இதே வச்சு லாபத்தை பண்ற ஒரு கும்பல். ஆமென். இந்த பாதையிலோட தான் எங்க போனோம்? ஜெபம் நடக்கிற இடத்துக்கு போனோம். நம்ம தான் அப்படித்தான் இது தாண்டி போகணும். அங்கே ஸ்மசானம் இருக்கு. என்ன இருக்கு? இது தாண்டி தான் அவங்க வீடு இருக்கு. நம்ம எப்படி இன்னைக்கு பிரேயர் பாஸ்டர்கிட்ட சொல்ல இன்னைக்கு வர முடியாது, கொஞ்சம் உரமா இருக்கு, கொஞ்சம் மழை வருது, என்னென்ன காரணங்கள். ஹalleluya. ஹalleluya. சிலருக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, சில ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கும். ஆமென். சிலவங்க சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் கொஞ்ச நேரம் படுக்கலாம், படுத்தோம், சைலண்டி வச்சிருந்தோம், சும்மா தான். ஹalleluya. ஆமென். ரீசன்கள். நீ ஜெபிக்கிறதுக்கு தடை இருக்கு. நான் சொல்ல 2 தடை. ஒன்று பிசாசும் தடையும், 2 ஆண்டவரும் தடையும். ஃபர்ஸ்ட் நம்ம பிசாசிய தடுக்கணும்னு பார்த்துட்டு நாம் அடுத்தது நாம் ஆண்டவர் தடுத்ததை பார்க்கலாம். ஹalleluya. பிசாசு தடுக்கிறது, ஆமென், அது நம்ம உணராமல் இருந்தால் ஆண்டவர் செஞ்சது போல இருக்கும். பட் தடை பண்றது யாரு? பிசாசு. ஆனா அதே உணரணுமானால் நமக்குள்ள பரிசுத்த ஆவி கிரியை செய்யணும். ஆமென். ஆவியை பகுத்தறிகிற ஒரு வல்லமை இருக்கணும். ആത്മാവിനെ വിവേചിക്കാനുള്ള ഒരു വരം നമ്മളിൽ ഇരിക്കണം. ഹല്ലേലൂയ. ഇവിടെ പൗൽ சொல்லுகிறான், ஜெப இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அவன் குறி சொல்லுகிற ஆவி இருக்கிற ஒரு பொண்ணை வைத்து அவங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதுதான் நடந்துட்டு இருக்கிறது. 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ಪೌಲನು ನಾವು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಅವಳು ಹಿಂದೆ ಬಂದು, ಈ ಮನುಷ್ಯರು ಪರಾತ್ಮರನಾದ ದೇವರ ದಾಸರು. ವೇಟ್. ಅಪ್ಪ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅವರು ಬರೋ ದಾರಿಯಲ್ಲಿ ಇವಳು ಇದ್ದೇ ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವರು பராத்மதராத தேவர தாசரு. இவளுக்கு என்ன தெரியுது? முதல் பார்த்திருக்கு, முதலா பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஊழியம் நடந்து போகப்படுது. இந்த சகோதரி வந்து சொல்ற வார்த்தை, அத்யுன்னதனான வல்லமை உள்ள தேவனுடைய தாசன். ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆಯ ಮಾರ್ಗವನ್ನು ಸಾರುತ್ತಾರೆ ಎಂದು. ஓ ஹalleluya. இந்த பொல்லாத குறி சொல்லுகிற ஆவி இருந்து சொல்லுகிறார், இவன் சாதாரணமானவன் அல்ல, இவனோ உன்னதமான தேவனுடைய ஆவி உள்ளவன், இவன் ரட்சிப்பை குறித்து எனக்கு எடுத்து சொல்லுவார் என்ன ஒரு குறி சொல்லுகிற ஆவி இருக்கிறவர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆனா அநேக நேரங்கள் நம்மளுக்கு தெரியாது. நம்ம எல்லா வாரம் ஜெபத்துக்கு போவோம். ஹalleluya. எல்லா உபவாச கூட்டங்களுக்கு போவோம். பரிசுத்தாவி பேசினது எப்படி, அசுத்தாவி எப்படி பேசினது? ஆமென். மாம்சமா பேசினது, நம்முடைய சிந்தனைகளா பேசினது, இதை பத்தி பகுத்தறி இதுவரைக்கும் நமக்கு ஆகல. நம்முடைய கண்ணுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. எதனால பிசாசு தடுத்ததுன்னு நாம் தெரியாம தவிக்கிறோம். அதாவது உன்னை குறித்து நீ அபிஷேகம் உள்ளவள், நீ ஜெபிக்கிறவள், உன்மேல் தேவ வல்லமை இருக்குன்னு சொல்லும்படிக்காக பிசாசு எழும்பி வரும். ஆனா நம்ம கேட்டா என்ன சொல்லும்? எங்க சபை ஆளுங்க தான் என்னை பத்தி நல்லா சொல்லல பாரு, இந்த ஊர்ல அந்த சிஸ்டர் சொல்றவர், வாமா நாங்க கூட்டத்துக்கு போறோம், நீ இன்னைக்கு கூட வா. ஹalleluya. அப்படியா பவுல் செஞ்சது? ஹலோ, ஆவியே பகுத்தறிய வேண்டிய காலம் இது. கடைசி நாள்களிலே என்னுடைய பெயர் எடுத்து அநேகர் வருவார்கள்.
அவர்கள் உங்களை தவறான உபதேசத்திலே திசை திருப்பி விடாதபடிக்கு நீங்கள் வேத வசனத்திலும் தேவாவியிலும் ஆமீன் வளரும்படிக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, இந்த நாள் 6ஆம் நாள் உபவாசத்திலே தேவ பிள்ளை நீ தவறி போகாமல் இருக்கணுமானால் இன்னைக்கு உன்னுடைய ஜெபம் தடுத்தது பிசாசானால் அதை தடுத்து அதற்றி ஜெபிக்கும்படிக்க நீ வல்லமையில் நிரம்பும்படிக்காக அந்த இடத்துல கிளியரா சொல்லப்படும். தமிழ் கொஞ்சம் படிங்க. அவள் பவுலையும் அவன் அப்போ ஒரு குரூப்பா தான் பிரேயருக்கு போயிட்டு இருக்கு. அப்போ அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனிதர் உத்தமனான தேவனுடைய ஊழியக்காரர், உத்தமன். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் நான் படிக்கும் பொழுது அப்புறம் அந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். அப்ரஹாமுக்கு பிரத்யட்சமானது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்பர் 1. இரண்டாவது ஆண்டவர் பிரத்யட்சமானது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே நம்பர் 2. ஆமென். மூன்றாவது அவர் பேசுகிறது 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே. அந்த 3வது இடத்தில் வரும் பொழுது அந்த இடத்தில் அப்ராமே கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, நீ என்னுடைய சமூகத்தில் உத்தமனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பவுலை குறித்து குறி சொல்லுது ஆவி இருக்கிறவர் சொல்லுகிறார், இவர் உத்தமன். சந்தோஷம் இல்லையா? ஆமென். நான் அப்பவே சொன்னோம், என்னை குறித்து நான் பரிசுத்தவான் என்று சொன்னால் பெரிய பொய். அது இந்த சபதா சொல்லணும் இவர் உத்தமன் என்று. அதனுடைய செய்கைகள் பார்த்து தான் சொல்ல முடியும், என்னுடைய நடைமுறை பார்த்து தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய பேச்சுகள், என்னுடைய பார்வை, என்னுடைய நடைமுறைகள், என்னுடைய செய்கைகளினாலே தான் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நான் உத்தமனா இல்லையா. அதை விட்டு நான் மைக் எடுத்துட்டே நான் உத்தமன் சொன்னால் ராங். ஹல்லேலூயா. குறி சொல்லுகிற ஆவி இருக்கிற ஒரு சகோதரி சொல்லுகிறார், உத்தமன். இந்த மனிதர் உத்தமனான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியே நமக்கு ரட்சிப்பின் வழியே நமக்கு அறிவிக்கிறவர். என்ன பண்ணார்? ஏன் சத்தம் விடணும்? உத்தமனாய் இருக்கிற இந்த மனுஷன் மேல் இருக்கிற ஆவின்னு சொல்லுது நெருப்பு. ஹல்லேலூயா. அப்படியானால் அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா நீ நெருப்பு. ஹலோ ரைசரா, அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா நெருப்பு. நெருப்பை தொட ஆறாலும் முடியாது. இந்த நாளில் நீ நெருப்பாய் மாற வேண்டும். நீ ஒரு அக்னி நெருப்பாய் மாறும்படிக்காக. ஹல்லேலூயா. ஒரு கமன சந்தராபுரா ஓட ஜாலகடக சம்பரவரமசாரே ஓராதிரில நிக்கமன ஹத்து கமலே அதி ஜாலகடக சம்பல் தாமவா. ஹல்லேலூயா. இவளுக்கு தாங்க முடியல, ஒரு மேலே இருக்கிற வல்லமை இவளை அட்டாக் ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நெக்ஸ்ட். அப்ப பாருங்க, அவர்கள் கொஞ்ச நாள் ஒரு வாரம் அங்க மீட்டிங் நடக்குது. ஹல்லேலூயா. இப்ப டெய்லி போற வழியில் வந்து இருந்துட்டு இவர் அத்தியுன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், இவர் அத்தியுன்னதை குறித்து பேசுகிற பரிசுத்தவான்கள். டவுனுக்குள்ள போகும்போது என்னை குறித்து பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்? சொல்றோமா, அம்மா எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கீங்களா, சரி டீ குடிக்கிறீங்களா இல்லை சாப்பிட்றீங்களா? அதான் ஹல்லேலூயா. அப்படியே பவுல் சொன்னது. ஹல்லேலூயா, ஆமென். அவன் அப்படி கோபத்தில் இப்படி பார்த்து கொண்டே இருந்தான். ஆமென். அவன் கோபத்தில் பார்த்தது அந்த சகோதரி இல்ல, அவருக்குள்ளே இருக்கிற பொல்லாத கிரியை.
ஹalleluya ஆமென் ஹalleluya உனக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத கிரியை எங்கே இருக்கிறது ஆவியிலே காணும்படிக்காக ஆவியிலே பார்க்கும்படிக்காக இந்த நாளிலே பரிசுத்த ஆவியில் நிரம்பும்படிக்காக சபையே நீ ஆயத்தமாக வேண்டும். இல்லவிட்டால் நீ ஜெபத்துக்கு போகிற வழியே தடையும். ஆமென். அப்ப நீ எப்படி ஜெபிக்கிறது? ஹalleluya அந்த தடை உடைக்கப்படணும். அந்த தடை உடைக்கப்படணும். அந்த தடை உடைக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். ஹalleluya கொஞ்ச நாளா அப்படி பண்ணி வந்தோம். ஆமென். ஹalleluya பவுல் என்ன கொண்டு சினம் கொண்டு திரும்பி பார்த்து ஆமென் ஹalleluya கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஹalleluya என்னை கேட்கிறார் தேவ பிள்ளையே. நாளுகளாய் உனக்கு தெரியாத ஒரு விஷயம், உன்னுடைய ஜெபத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிற அந்த பொல்லாங்கை நீ ஜெயிக்காமல் இருக்கிறது. ஆனா பவுலுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் குருடா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒழிந்திடும் வல்லமை ஆமென் ஹalleluya ஹalleluya நாம் தேவ சமூகத்தில் உண்மையை உட்கார்ந்தார். உண்மையிலே பரிசுத்தாவி நமக்குள்ளே இருந்தார். நாம் முழங்கால் படிக்கணும். நம்முடைய துறைகளை அனுபவித்துவார். ஆமென். உணர்த்தல உனக்குள்ள பரிசுத்தாவி இல்லைங்க. ஹalleluya இல்ல நீ அப்படியே தூண்டிட்டே இருக்கும். தப்பு 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 ராங் ராங் ராங். உன்னாலே ஜெபிக்கவே முடியாது. ஆனா நம்ம இப்படியே கண்ணு பார்த்து இப்படி பார்த்து நம்ம போய் சொல்லுவோம். எப்படி? இப்படி பார்த்து நம்ம போய் சொல்லுவோம். இப்படி பார்த்து நம்ம ஏமாத்துவோம். இப்படி பார்த்து நம்ம திருடுவோம். ஹalleluya தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியாய் இருக்கிறதான நம்முடைய குறைகள் நீக்கும். இரண்டாவது, நாம் குறைகள் தீர்ந்தவராய் இருந்தால் அவர் சொல்லுவார், பாரு இந்த பிரச்சனை இருக்கு, அதை நீ அதட்டும் போது அது விட்டு விலகு. நான் சொல்றது, நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒருவர் வரணுமானால் நம்முடைய அனுமதி இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளே ஒருவர் வருமா? ஹalleluya இப்ப நானே உங்க வீட்டுக்கு வர்றேன், நீங்க சொல்றீங்க சரி பாஸ்டர் எல்லாம் கடைசி சொன்னா நாளைக்கு எங்க வீட்டுக்கு வராத. ஹலோ, நாளைக்கு எங்க வீட்டுக்கு நான் வர முடியுமா? நான் வர மாட்டேன். ஹalleluya அப்படி நாளுகளாய் ஒரு நாளைக்கு சொல்லுது எங்க வீட்டுக்கு வாங்க. ஹalleluya அதாவது ஒரு நாள் நீ துரத்தி விடுறது, அப்புறமா திருப்பி கூப்பிடுறது. ஹalleluya இது பரிசுத்த ஆவியினுடைய வேலை அல்ல. ஆமென். பவுலுக்கு அது நல்லா உணர்ந்தபடினாலே அவன் அதனை அதட்டினான். ஹalleluya இயேசுவின் நாமத்தில் விட்டு போ. உனக்கு விரோதமாய் வேதம் சொன்னது இருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆனா அந்த வசனம் நமக்கு தெரியாது. அப்படிலாம் பைபிள் இருக்கா? ஓ அப்படி இருக்கா? பரவாயில்லையே, ஸ்தோத்திரம். பைபிள் அப்படி வசனம் இருக்கு. ஆமென். உனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இனி ஒரு பகுதியில் இப்படி எழுதப்பட்டிருக்கு, ஒன்றை தொடுகிறவனுடைய கண்ணின் மணியை தொடும். இவ்வளவு எல்லாம் பாதுகாப்பு இருக்கும் பொழுது ஹalleluya ஆமென் ஹalleluya நம்முடைய ஜெபம் தடுக்கப்பட்டது. ஜெபத்துக்கு போகிற வழிகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது உணர்ந்த பவுல் அதை அதட்டினான். அந்நேர நொடி பொழுதில் விட்டு போ. நம்ம எல்லாம் ஒரு பேய் ஓட்டணும்னா இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல இப்போ போ போ போ. ஆமென் ஹalleluya ஒரு தடவை சொன்னா போதும், போயிடு போயிடு. ஒரே தடவை சொன்னது, போ வெளியே
ஆமென். ஹalleluya. இந்த வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. ஹalleluya. சும்மா போனா போகாது. அபிஷேகத்தில் நிரம்பி வல்லமையிலே அதிகாரத்தில் நீ அதட்டும் போது உனக்கு விரோதமாய் செயல்படுகிறதா உன்னை விட்டு விலகும். இந்த இடத்தில் அவன் பரிசுத்தனாயிருந்தான். 2 அவன் வல்லமையில் நிரம்பி இருந்தான். 3வது அவன் தேவ சத்தம் கேட்டவன். 4வது தேவனுடைய பரிசுத்தாவியின் ஆலோசனையின்படி ஓரோ ஸ்டெப்பும் வைக்கிற மனுஷன் பவுல். ஹalleluya. அப்படி பார்த்தால் நம்முடைய நிலைமை எங்கே? நம்முடைய அபிஷேகம் எப்படி? நாம் இருக்கிற நிலைமை எங்கே? நம்முடைய உறவு எப்படி? ஆண்டவருக்கு நம்மளுக்கும் இருக்கிற உறவு எப்படி? இது 6ஆம் நாளிலே தேவ பிள்ளையே மறுபடியும் ஆவியானவர் எச்சரிப்பு கொடுக்கிறது. தடை இருக்கு. உன்னுடைய இருதயத்தில் இனி ஒரு சுத்திகரணம் நடக்க வேண்டும். உன்னுடைய இருதயம் பரிபூர்ணமாய் சுத்தப்படல. ஆமென். ஹalleluya. அந்த தவறு எடுத்து போட மாட்டவரே, விளக்கமாய் நான் பார்க்க வேண்டும். நான் காரியங்களை செய்ய வேண்டும். நான் அதிகாரத்தில் அதட்ட வேண்டும். ஹalleluya. இந்த நாள் அதுக்காக நாம் பயன்படுத்துவோம். ஹalleluya. பவுலுக்கு உண்டான சோதனை டெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். குறி சொல்லுகிற ஆவி விட்டு போனதுனாலே அந்த அவளை கொண்டு நடந்தவர்களுக்கு வருமானம் நின்று போயிட்டு இவர்களை கூட்டு போய் எங்க நிக்க வச்சோம்? அதிபதி முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சோம். ஹalleluya. எப்படி 19వ వచనం ಅವಳ ಯಜಮಾನರು ತಮ್ಮ ಆದಾಯದ ನಿರೀಕ್ಷೆ ತಪ್ಪಿತಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದು ಪೌಲನನ್ನು ಸೀಲನನ್ನು ಹಿಡಿದು ಚಾವಡಿಗೆ ಅಧಿಕಾರಿಗಳ ಬಳಿಗೆ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದರು. ಅವರನ್ನು ಅಧಿಪತಿಗಳ ಮುಂದೆ ತಂದು, ಈ ಮನುಷ್ಯರು ನಮ್ಮ ಪಟ್ಟಣವನ್ನು ಬಹಳವಾಗಿ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಮನುಷ್ಯರು ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅಧಿಪತಿ ಮುಂದೆ ತಮಿಳ್ ಬಿಡಿಯೋದು அதிகாரிகள் முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சு இவர் பட்டணத்தை கலகம் பண்ணி இருக்கிறார்னு சொன்னார். நிஜமா அவர் என்ன பண்ணாங்களா? பிசாசுன்னு சொன்னா அவ்வளவுதான். இப்ப அந்த பட்டணத்திலே இவங்களே எல்லா இடத்துலயும் நோட்டு. இன்னைக்கானா ஒரு ஊழியக்காரன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொன்னா பிளக்ஸ் வருது. ஹalleluya. எஃபி பேஜ்ல ஃபுல்லு. ஆமென். இஸ்ரவேல்ல ஃபுல்லு. தப்புன்னு நான் சொல்லல. நான் சொல்ல வருகிறது பேச்சுவார்த்தையினாலே அந்த பட்டணத்தை கலக்கின வார்த்தை பரகினது. ஆமென். ஆனா உண்மையிலேயே அவங்க எந்த தவறு பண்ணல. அவர்கள் உண்மையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்கள். ஹalleluya. ஆமென். அப்ப பாருங்க, பிசாசினை துரத்துனதும் இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. வசனம். ஜனம் இலகிட்டு அதிபதிகள் அவருடைய வஸ்திரத்தை பிரித்தெடுத்து கோல் கொண்டு அவரை அடிக்கும்படி கட்டளை போட்டார். ஹalleluya. ஒரு தப்பு பண்ணல. ஆமென். அப்புறமா 23ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவரே நல்லா அடிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் சிறைச்சாலையிலே காத்து கொள்ளும்படிக்காக ஆனபடினாலே அவர்களே உள்ளறையிலே, சிறைச்சாலைக்குள்ளறையிலே அவர்களே பூட்டி வைத்தோம். எந்த காரணத்தை கொண்டு தப்பிக்க முடியாத அளவுக்கு பூட்டி வைத்தோம். ஹalleluya. இன்னைக்கு நீ நாங்கள் இப்படி பூட்டப்பட்டிருக்கு. எங்கேயெல்லாம் போய் வீட்டில் உட்கார்ந்து எல்லாம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு, போ போ போ. இப்ப சொல்லி சொல்லி நம்ம இப்ப கட்டப்பட்டவரா இருக்கிறோம். இப்ப நம்ம எங்க எப்படி இருக்கிறோம்? நம்ம எங்க போக வந்தது? ஜெப இடத்துக்கு போக வந்தது. ஜெபம் பண்ண இடத்துக்கு போறது. ஜெபம் பண்ணல, ஜெபம் தடுக்கப்பட்டிருக்கிறது.
ஜெபிக்க விடாது தடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இது அபிஷேகம் உள்ளவர்களுக்கு நடக்கிறது. ஆமென். ஆனால் அடுத்த வசனம் நான் பார்க்கும் பொழுது அதுக்குள்ள நடுராத்திரியே வந்து விட்டது. பவுலும் சீலாவும் சும்மா இருக்கவில்லை. அவர் தேவனை பாடி துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அவர் பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆமென், சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைக்கப்பட்டது. நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு கருத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர்கள் கைகள் செங்கலினாலே கட்டப்பட்டிருக்கு, கால்களும் செங்கலினாலே கட்டப்பட்டிருக்கு, எல்லாமே செங்கலினாலே கட்டப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய வாயை கட்ட முடியல, வாய் மூட கட்ட முடியல. ஓ glory, hallelujah. அவர் பாடி துதித்தோ, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் நாங்கள் உமக்காய் பாடுகிறோம். உம்முடைய வல்லமை எங்களுக்கு நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைக்கப்பட்டது. அப்படின்னா அவங்க இருந்த சிறைச்சாலை என்ன ஆச்சு? ஓ glory, hallelujah. ஆமென், hallelujah, ஆமென். சங்கிலிகள் அவிழ்ந்து விழுந்தது, வாசல்கள் திறக்கப்பட்டது. hallelujah. காவலாளர்கள் பயந்து போனார்கள். அவர்கள் சொல்றார்கள், என்ன சொல்றாங்க? ஐயோ போயிட்டாங்க, அவங்களே கத்தி எடுத்து குத்த. பவுல் அங்க சொன்ன, இங்கே யாருமே வெளியே போகல, இங்க நாங்கள் யாருமே. அப்படின்னா அவங்க ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்ல, 254 பேர் நம்ம இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அத்தனை பேர் அங்கே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல வருகிறது, தடுக்கப்படுகிற ஜெபத்தை, அந்த தடுக்கப்படுகிற ஜெபத்தை ஜெயிக்கணுமானால் நாம் ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை பிசாசு தடுத்து பிரச்சனையை கொண்டு வந்து நெருக்கி அவமானங்களும் நிந்தைகளும் வேதனைகளும் நீ ஜெபத்துக்கு போக கூடாதுன்னு வர சொல்ல வைக்கும். ஆமென். ஆனா அதெல்லாம் மீறி கடைசியாக வீட்டுக்குள்ள லாக் போடுறது போல உன்னை லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா நீ வாயை துறந்த நீ ஆராதிக்கப்படுது, நீ துதிக்கப்படுது, அபிஷேகத்தில் நிரப்பப்படுது, வல்லமையில் நிரம்பி நீ ஆராதிக்கப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடி வாங்கணும், நல்லா அடி வாங்கணும். எவ்வளவு அடிக்கலாமோ அவ்வளவு அடிச்சோம். அவங்களோட வஸ்திரத்தை எல்லாம் எடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணியும் அவங்களோட விசுவாசம் உறுதியா இருந்தது. 2, அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தது. 3, கர்த்தர் விடுவிக்க அவருக்கு தெரியும். 4, அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. 5, அவர் ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் அதுக்கு ஆயத்தமானால், ஹல்லேலூயா, நமக்கு விரோதமாய் கட்டப்பட்ட கட்டுகள், அஸ்திவாரங்கள் இன்னைக்கு அசைக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த செங்கலிகள் அவிழ்ந்து வீழும், வாதில்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். இதே போலதான் உபவாசத்திலும் ஜெபத்திலும் காத்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். ஆமென், தானியேல். ஆமென். 3 வாரம் அவர் காத்திருந்தோம் பதில் வருதுக்கு. ஆனா முதல் நாளிலே பதில் வந்தது. ஹல்லேலூயா. 3 வாரமாய் காத்திருந்தோம். ஆனா வானமண்டலத்திலே பொல்லாத கிரியா, அந்த தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இல்லனா அந்த ரிசல்ட்டை பிளாக் பண்ணி வச்சது. ஆமென். அவன் கேட்டதை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா வானமண்டலத்திலே தடுத்து நிறுத்தினது. தேவபிள்ளையே, மீகாயில் இறங்கி வந்தா, இவன் பலனற்றவனா இருக்கிறோம். ஓ, இவன் காத்திருக்கிறது, அவனால ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளே அங்க மீகாயில் வந்து அவனுக்காய் அந்த பொல்லாத கிரியை யுத்தம் பண்ணி அவனுக்கு அந்த மெசேஜை கொண்டு வந்ததை நான் பார்க்கிறோம். யுத்தம் பண்ண மீகாயில் இறங்கி வந்ததா இந்த இன்னைக்கு. ஆமென். 1, நீ ஆராதிக்கப்படுவது தடை நீங்கும். 2, நீ ஆமென் பலமில்லாமல் இருந்தால் உனக்காக ஒரு ஆமென் தூதனை ஆண்டவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. ஓ
பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஞான சம்பல்கான பலவ சராதிகிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. பதில் வந்தது, பதில் வந்தது. இந்த ரெண்டு இடத்திலும் நான் பார்க்கும் பொழுது ரெண்டு பேரும் ஆமென், தானியேலும் ஆமென், பவுலும் சீலாவும் நான் பார்க்கும் பொழுது ஒன்றாவது அவர்கள் பரிசுத்தமாய் இருந்தது, இரண்டாவது அவர் தேவனோடு கூட இருந்தது, மூன்றாவது அவர்கள் தேவ வல்லமையில் இருந்தது, நாலாவது ஆமென், அவர்கள் எதையும் பயப்படவில்லை, எந்த சூழ்நிலையும் பயம் இல்லாதவர்களாய் இருந்தது. அல்லேலூயா, ஆமென். ஆர்க்கும் அவர் அந்த ஐந்தாவதாக ஆர்க்கும் அவர் கீழ்ப்படவில்லை. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம நிலைமைகளை மாற்றுவோம், நம்ம அபிஷேகத்தை நிறமபடி ஒப்புக் கொடுப்போம். இல்ல இது சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் தேவ சத்தம் கேட்டது, ஆனால் நான் கட்டப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதல் தேவையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆராதிக்கும்படிக்கு ரெடியா இருக்கு? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஓ ஷபரபல சந்தராதரா. தடுக்கப்பட்ட தடைகள் நீங்கி போக வேண்டும். தடுக்கப்பட்ட